ஹாய் காய்ஸ். இந்த புது வருஷத்துல உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் டைமை பயன்படுத்தி உங்களுடைய எஃபோர்ட் அண்ட் ஸ்கில்லை போடுறது மூலியமா எப்படி வீட்டில் இருந்தே ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு குட்டி குட்டியான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி வீட்டில் இருந்தே எப்படி வந்து நம்ம மணி வந்து ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ என்ன அப்டேட்டடாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து டிப்ஸாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுவும் ஹோம் மேக்கராக ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு சின்ன மணியாவது ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். உங்களை மாதிரியே யாரெல்லாம் மணி ஏர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். இந்த மாதிரியான மணி சேவிங் அண்ட் ஃபினான்சியல் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நிறைய இடங்களில் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காகவே, ஏன்னா நம்ம ஆஃபீஸ் ரொட்டீனில் நிறைய அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ டைம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கிறதே நமக்கு பத்தாத சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ டவுனுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்சியாக சமைக்கக்கூடியவங்க, காலையில் அந்த டைமை வந்து கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். உங்களுடைய நேரத்தை வந்து மிச்சப்படுத்துறதுக்காக பேக்கிங்கில் வந்துட்டு காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி ரெடிமேடாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு பிஸ்னஸை நீங்கள் வீட்டில் இருந்தே செய்யறது மூலிமா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் மூலிமா உங்களுக்கு ஒரு மணி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு முடியும். சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? பூண்டு, காய்கறிகள், அதுக்கப்புறம் இந்த கீரை, வாழைத்தண்டு, வாழைப்பூவு இதெல்லாம் வந்து டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா மத்தியானம் ஃப்ரீ ஹார்ஸ் ஏதாவது இருக்குது, ஈவினிங்கில் டைம் இருக்குது அப்படின்னா நாளைக்கு என்ன குக் பண்ணணுமோ அதை இப்போவே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பீங்க. பட் ஒர்க்கிங் விமனாகவும் சேர்ந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த காலையில் டைமில் வந்துட்டு ரொம்பவே டைம் கம்மியாக இருக்கும். நம்மளால இந்த மாதிரியான அடுத்த நாளுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே நம்மளால பண்ணி வைக்க முடியாது. அப்படிப்பட்ட லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த பேக்கிங்கில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. சென்னை அண்ட் பெங்களூர் சிட்டிஸ்லாம் வந்து ரொம்பவே மோஸ்ட் பாப்புலராக வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய டைமில் நீங்கள் பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் எல்லாத்தையுமே வாங்கி கட் பண்ணி குட்டி குட்டியாக நல்ல ஒரு பேக்கிங், ப்ராப்பரான ஒரு பேக்கிங்கில் க்ளீனாக நீங்கள் வந்து பேக் பண்ணி நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸில் நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்லி மாவு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். 1 கிலோ வந்து அரிசியில் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 பேக்கெட் அளவுக்கு மினிமமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 120லிருந்து 150 வரைக்கும் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனுடைய பேக்கிங் அண்ட் உங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். ஸோ ரோட்டு சைட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் நிறைய கடைகள் வந்து போடுவாங்க, இட்லி கடைகள். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ரெடிமேடாக மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் ஒரு சிலர் இப்போ வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக இப்போது இட்லி அவங்களே அரைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டிஃபன் போடுறவங்களா இருப்பாங்க, மார்னிங் டைம் வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த கடைக்கு தேவையான எல்லாத்தையுமே மார்னிங்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஒரு சில கடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 4 to 5 அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் ரெடி பண்ணுவாங்க. சட்னி சாம்பார் மட்டும் ரெடி பண்ணி இட்லி மாவு வந்து ரெடிமேடாக வாங்குறாங்க. எங்கே வாங்குறாங்கன்னா மாவு மில்லில் வந்து வாங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுடைய ஆர்டரை நீங்கள் எடுத்து வீட்லேயே மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி பல்காகவும் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் அதர்வைஸ் நீங்கள் பேக் பண்ணி நியர்பையில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து போடலாம். இங்கே நாங்கள் இருக்க லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு அரைக்கிற மில் வந்து இருக்கு இல்லையா, அங்கேயே டைரெக்டாக வாங்குறவங்க இருக்காங்க. செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி ஈவினிங் டைம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மதியம் போல எல்லாம் ஆட்டி ஒரு 4-5 மணிக்கு கடைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நைட்ல இருந்து அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் மேக்ஸிமம் அந்த மாவு வந்து ஓடிடுது. ஸோ நைட்டே ஆவரேஜாக முடிஞ்சிருது. 1 or 2, 3 பேக்கெட்ஸ் இருந்தால் கூட மார்னிங் டைம் வந்து ஓடிடும். ஸோ இது வந்து ரொம்பவே வீட்டில இருந்து உங்களால் ஈஸியாக வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பொடிகள் எல்லாமே
எல்லாமே ரெடிமேடா, ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க குடுக்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப டிமாண்டான ஒரு ப்ராடக்ட் அப்டின்னா ஹோம்மேட் மசாலாஸ் தான். ஸோ நெறைய பேர் வந்து ஏன் யூடியூபர்ஸே நெறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துட்டு தான் இருக்காங்க. நல்ல ஒரு அரோமால, நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு பேக்கிங்ல வந்து நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா கஸ்டமர்ஸ வந்து நீங்க கெயின் பண்ண முடியும். அண்ட் வீட்ல இருந்தே அத வந்து ஒரு நல்ல ஒரு பிசினஸா நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உங்கனால முடியும். அண்ட் 4த் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுவுமே லைக் உங்களுக்கு ரெடிமேடு ஃபுட் மாதிரி தான். அண்ட் சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாமே வந்துட்டு ரெடிமேடா வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குற மாதிரி தான். ஸோ நீங்க வந்துட்டு வீட்லயே கோதுமை மாவுல சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா வர்றதுக்கு நல்லா வந்துட்டு மாவு பெரட்டி, உருட்டி ஒரு பேக்கிங் வந்து நீங்க பண்ணி கடைகளுக்கோ இல்லைன்னா நியர்பைல இருக்கக்கூடியவங்களுக்கோ வந்து நீங்க குடுக்கலாம். எல்லா வாய்ப்புகளுமே நம்மளா ஏற்படுத்திக்கிறது மட்டும் தான். நீங்க வீட்லயே வச்சுட்டு எனக்கு யாருமே வாங்கல. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, பிசினஸ பொறுத்தவரைக்கும் வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சின்ன இனிஷியலா ரூ. 100 இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சா கூட, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்டின்னா, ஒரு பொருள நம்ம வந்து வாங்கிருவோம். ஒரு உதாரணமா சொல்றேன். மெட்டீரியல்ஸ், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல டைலரிங்கா இருக்கட்டும், இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வீட்ல இருந்து செய்யும்போது, ஒரு சின்ன முதலீட்ல வந்து நம்ம ஆரம்பிச்சுருவோம். ஆரம்பிச்சுட்டு, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலீஸ்ல இருக்கிறவங்களோ நம்மளுக்கு சப்போர்ட் குடுக்க மாட்டாங்க. ஸோ, அவங்கள அந்த ஒரு 10 பேர மட்டுமே நம்பாதீங்க. உங்க வீட்ட சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய காலேஜ் அண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு, இவங்கள மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி, நான் இப்படி இந்த மாரி பிசினஸ் பண்றேன். ஸோ, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையுமே நீங்க அவங்களுக்கு அனுப்புவீங்க. டெய்லி ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. ஸோ, அவங்க கிட்ட வந்து சொல்லுவீங்க. வேணா வாங்கிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. 1 ஆர் 2, 3 பீப்பிள்ஸ் வாங்குவாங்க. பட் நெறைய பேர் மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. நம்ம அந்த இடத்துலயே என்ன ஆயிருவோம்னா, டிசப்பாயிண்ட் ஆயிருவோம். ஸோ, நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். பட் அவங்கள 10 பேர மட்டுமே நம்பி நம்ம இந்த ஒரு தொழில செய்யல. முதல்ல அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ, அந்த வாய்ப்புகள எப்படி நீங்க உருவாக்குறீங்கங்கிறத பொறுத்து தான் அந்த பிசினஸ்னுடைய குரோத் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ, உங்க நியர்பைல இருக்கக்கூடிய கடைகள நீங்க போய் டைரக்ட்டா பார்த்து, பேசி இத வந்து ஒரு டெமோவா நீங்க வைங்க. இது புடிச்சிருந்து கஸ்டமர்ஸ் வாங்குனாங்கன்னா, நான் ரெகுலரா உங்களுக்கு குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி உங்களுடைய பிசினஸ நீங்க தான் ஓப்பன் பண்ணணும். நீங்க தான் டெவலப் பண்ணணும். ஸோ, அப்பதான் 4 பேருக்கு தெரியும். இல்ல நீங்க அந்த 10 பேருக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அடுத்து ஒரு 11வது ஆளுக்கு எப்படி அந்த பிசினஸ் தெரியும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ, நீங்க அத பண்றீங்க அப்படின்னா, நீங்க WhatsApp ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லாம சோசியல் மீடியாஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். YouTube அண்ட் Instagram, Facebook இந்த மாரி யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ மட்டுமே நம்பி ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டுமே நீங்க எப்பவும் நின்றாதீங்க. ஸோ, இந்த மாரியான ரெடிமேட் ஃபுட்ட வந்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கடைகளுக்கு வந்து நீங்க ஹோல்சேலா வந்து நீங்க எடுக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் வந்து ஊறுகாய் ஐட்டம்ஸ் தான். ஸோ, இது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். நெறைய பேர் பண்ணாத விஷயம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு மேரேஜ் ஆகி வெளிய இடத்துக்கு போறோம். ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா, அந்த கைப்பட வீட்ல ஊறுகாய் கரெக்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கறதுக்கு நம்ம வீட்ல எல்லாம் பாட்டிகள் இருந்தாங்க. அம்மாக்கள் வந்து இருந்தாங்க. ஸோ, இப்போ அந்த கலாச்சாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஸோ, எல்லாத்தையுமே நம்ம சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற மாதிரி தான் இருக்கு. இப்ப நம்ம நேட்டிவ் பிளேஸ் போயிட்டு வந்தோம் அப்படின்னாவே, மசாலா ஐட்டம்ஸ் அரைச்சு குடுக்கறது, ஊறுகாய் அரைச்சு குடுக்கறது, வத்தல் போட்டு குடுக்கறது, வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே வாங்கி பேக் பண்ணி அனுப்புற ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இப்ப கம்மியாயிட்டே வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ, இப்போ நீங்க வந்துட்டு அந்த மாரியான சிச்சுவேஷன்ஸ்ல இப்ப இருக்கிற நியூ கப்பிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதெல்லாம் ரொம்ப தேவையான பொருட்களா இருக்கு. ஸோ, உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கு அப்படின்னா, நீங்க நெறைய வெரைட்டி ட்ரை பண்ணலாம். நெல்லிக்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் இதெல்லாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். பக்கத்திலேயே உங்களுக்கு நெல்லிக்காய் மரமோ, மாங்காய் மரமோ இருக்கு அப்படின்னு சொன்னா, கொஞ்சமா கம்மியான இதுல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஹோம் மேடு ஸ்நாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கலாம். லைக் சிப்ஸு, கேக்கு, முறுக்கு, மிக்சரு, சிறுதானியங்கள்ல வந்துட்டு மெயினா லட்டு அண்ட் பிஸ்கெட் வந்து செய்யலாம். இப்போ மோஸ்ட்லி வந்து பாப்புலரா போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா பேரண்ட்ஸ் வந்து அவேர்னஸ்க்கு வந்து திரும்புறாங்க. கிட்ஸுக்கு வந்து நெறையா அன்ஹெல்தி ஃபுட்ட குடுக்கறத விட, சிறுதானியங்கள்ல வந்து செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ குடுக்கறத இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நெறைய விரும்புறாங்க. ஸோ, கம்பு, ராகி இந்த மாரி விஷயங்கள பிஸ்கெட் வீட்லயே ஹோம்மேடா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி, லட்டு மேக் பண்ணி நீங்க வந்து குடுக்கலாம். இதெல்லாமே ரொம்பவே ட்ரெண்டிங்
ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம் தான். அண்ட் வேஸ்ட்டு பூக்கள் வேஸ்ட்டாக போயிருக்கும் இல்லையா, நீங்கள் டெய்லி சாமி கும்பிட்றதுக்காக போட்டிருப்பீங்க, இல்லை தலைக்கு வச்சிருக்கிறதுக்காக போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பூக்களை வந்துட்டு அதை கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து நீங்கள் வாசனை பொருட்கள் வந்து செய்யலாம். இப்போ தசாங்கு கூம்பு மாதிரியான பத்திகள், சாம்பிராணி பத்திகள், கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய வந்து வருது. அது வந்துட்டு உங்களுடைய வீடை வந்து ரொம்பவே நல்லா வாசனையோட ரொம்ப ஒரு பிளசண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான அரோமா தரக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி விற்கலாம். அதுக்கு அடுத்தது ரொம்ப காலங்காலமாக நடந்துக்கிட்ட வரக்கூடிய ஒரு விஷயம்தான் சீட்டு பிடிக்கிறது. நீங்கள் நல்ல ட்ரஸ்டடான ஒரு பர்சனாக இருக்கணும். ஸோ ஒரு 10 பேர் உங்களை நம்பி ஒரு ரூபா போட்டால் கூட அந்த ரூபாய்க்கு நாணயமாக நடக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சீட்டு நடத்தலாம். குலுக்கல் சீட்டு, ஏலச்சீட்டு, பண்டு இதெல்லாமே வந்து நீங்கள் நடத்தலாம். இது மூலயமா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், கமிஷனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப கம்மியான டைம், நோ இன்வெஸ்ட்மெண்ட், அல்லதுன்னா ரொம்ப குட்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தொடங்குற மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்துட்டு கிராஃப்ட் ஐட்டம்ஸ், கைவினை பொருட்கள் இதெல்லாமே செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் வந்து நீங்க எடுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஏதாவது ஒரு நாலேஜ் வந்து குழந்தைங்க கத்துக்கணும் அப்படிங்கறதுல பேரண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்து இருக்காங்க. ஸோ கராத்தே ஆகட்டும், இல்லைன்னா சிலம்பம் ஆகட்டும், இதெல்லாம் காமனா இருக்கு. பட் நீங்க இந்த மாதிரியான அடிஷ்னலா ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் 1 மந்த், ஒரு 2 மந்த் பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு வேலை வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருந்து ஒரு கிராஃப்ட் ஐட்டம் செய்யறதுக்கு பிடிக்கும், பெயிண்டிங்ஸ் தெரியும், ஆர்ட் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து ஒரு கிளாஸா எடுக்கிறது மூலியமா குழந்தைகள் மத்தியில கொண்டு போறதுக்கு, அவங்களை என்கேஜ்டா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்றீங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். ஒரு குட்டி நோட்டீஸ் போர்டாவது ஒட்டுங்க, ஒரு ஃப்ளக்ஸ் வந்து ஒரு 100 ரூபாய் பிரிண்ட் பண்ணி நீங்க வந்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருந்தே கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் மட்டுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலே போதுமானது தான். அதுக்கப்புறம் அதே கிளாஸ் ஜேர்னலில் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக சூப்பராக எழுதுவீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் எழுதுனா அப்படியே அது வந்து பிரிண்ட் எடுத்த மாதிரி அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அப்படி இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட் வந்து நீங்களே ப்ரொவைட் பண்ணி ஒரு பல்காக ஒரு இடத்துல வாங்கி ப்ரொவைட் பண்ணி, ஸோ என்னென்ன பேசிக்ஸ் எல்லாம் இருக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே நீங்க எடுக்கலாம். ஸோ லைன்ஸ் போடுறது அந்த மாதிரியிலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் வீட்டில் இருந்தே நீங்க வந்து எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் கூட நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த 10 விஷயங்கள்லையுமே ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுடைய ஸ்கில்லையும் ஒரு ப்ராப்பரான ஒரு டைமிங்கையும் நீங்க போட்டீங்கன்னாவே போதும். இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு தேவையே இல்லை. ரொம்ப குட்டியா மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000க்குள்ளேயே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவே பெரிய விஷயம் தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 10லையுமே. ஸோ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போதும். ஸோ இதுக்கு நீங்க தனியா இடம் ஒதுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் இதுக்காக நீங்க தனியா டெடிகேட்டடா ஒர்க் பண்றதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து உங்களுக்கு கிடையாது. இதுல ஒரு வேளை நான் தோத்துட்டேன்னா என்ன பண்றது, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, லாஸ் ஆயிரும் அப்படிங்கிற பயம் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ இதுல யாரு என்ன சொல்ல போறா அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை மட்டும் நம்பி நீங்க ஸ்டார்ட் பண்ற போறது கிடையாது. உங்களுடைய கஸ்டமர் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படிங்கிற உங்களுடைய எல்லைகளை நீங்க விரிவாக்கி இந்த தொழிலை வந்து நீங்க வந்து செய்யறதுக்கு வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஸ்கில் மட்டும்தான். இதுல உங்களுக்கு என்ன தெரியும், சில பேருக்கு டெய்லரிங்ல இருக்கலாம், சில பேருக்கு கைவினை பொருட்கள் இருக்கலாம், சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் இருக்கும், சில பேருக்கு நல்ல குக்கிங் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்கில் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சரி ஓகே நம்ம இதுல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை எப்படி பண்ணுனா இன்னும் நல்லா இருக்கும், இன்னொருத்தரை விட நம்ம எப்படி கம்பேர் பண்ணி அதை வந்து நம்மளுடைய ஸ்டைலில் ஓன் ஸ்டைலில் எப்படி கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அஜெண்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் எடுக்கிறாங்க, பட் நான் அதிலிருந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறத யோசிங்க. உங்களுக்குள்ள நீங்கள் வேறு என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணனா அது டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக வந்து ரீச் ஆகும் மக்களுக்கு மத்தியில் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டைலில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் ஸ்டைலில் சீக்கிரமாகவே நீங்கள் வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு முடியும், உங்களுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ நீங்கள் இந்த வருஷத்தில் எதெல்லாம் புதுசாக வந்து செய்யணும்னு நினச்சிருக்கீங்க, இந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஐடியாஸ் எல்லாமே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.